திறந்து பேசு. என் வாழ்க்கையை நான் நாசம் பண்ண சொல்லடா. நல்லவ மாதிரி நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினியே. இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னியே. அப்புறம் ஏன் நான் மேடையில வந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன? உன்னால சொல்ல முடியலன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானாவது ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை முன்னாடியே நிறுத்திருப்பேன். இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டு என் தலையில இப்படி இடியை இறக்கிட்டியே பாவி. உன் தம்பி என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணா, நீ ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்ட. ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ எல்லாம் உண்மையிலேயே வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கழுத்துல தாலி கட்டுறனா நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாவது போய் தொலை. மனசாட்சி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? என் அப்பா இப்படி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவர் கையால எனக்கு கொண்டு போட்டுக்கலாம். பைரவி, எப்படி உன்னால உன் அப்பா வார்த்தையை மீற முடியலையோ அதே மாதிரிதான் என்னாலையும் என் அம்மா வார்த்தையை மீற முடியல. நான் பண்ணது தப்பு தான், அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. நீ என்ன சூழ்நிலையில் இருந்தியோ அதே சூழ்நிலையில தான் நானும் இருந்தேன். நீ கொஞ்சம் என் அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. 4வது முறையும் கல்யாணம் நின்று இருந்தா என் அம்மா மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த அதிர்ச்சியை தாங்கி உயிரோடு இருந்திருப்பாங்க நீ நினைக்கிறியா? நிச்சயமா இல்லை பைரவி. இந்த கல்யாணம் மட்டும் நின்று இருந்தா என் அம்மா உயிரை விட்டுருப்பாங்க.